தேவன் அப்படி என்னத்தை செஞ்சாரு? எல்லாம் உருவாக்குனதை விட அவருடைய ஞானம் இதுல என்னது விளங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது பாருங்க, இந்த நியாய பிரமாணத்துக்கு இயேசு உட்படுத்தி கொண்டு வராரு பாருங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க நியாய பிரமாணம் சாப கூட உங்களுக்கு வரக்கூடாது, நியாய பிரமாணத்துல உள்ள ஆசீர்வாதத்தை கூட நீங்க உங்களுக்கு வராம இருக்கக்கூடாது. உலக தோற்றமுள்ள எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்க சொந்தக்காரங்களா இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ நியாய பிரமாணத்துல உள்ள ஆபிரகாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உரிமையானது. இயேசு கிறிஸ்துவ எதை விசுவாச சந்ததிக்குள்ளது, அதனால நீங்க இயேசு விசுவாசம் அது உரிமை. ஆனா இந்த நியாய பிரமாணத்துல வச்சிருக்காரு பாருங்க, உபாகமம் 22ல சொன்னார் பாருங்க, இது யாருக்குரியது? நியாய பிரமாணத்துல வரக்கூடிய உங்களுக்கு யாருக்குரியது? உபாகமம் 28ல நியாய பிரமாணத்துல உள்ளவங்களுக்கு. அப்போ இது நமக்கு வரணும். தேவன் பார்க்கிறார், இது நமக்கு இவங்களுடைய என் பிள்ளைகளுக்கு வரணும்னா என்ன செய்யணும்? இதை என் பிள்ளை கொண்டு இதை நிறைவேற்ற வைக்கிறேன். இதை என்ன செய்யறாரு? இயேசுவை கொண்டு இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்க வைக்கிறார். நிறைவேற்றி முடிச்ச உடனே நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அந்த நியாய பிரமாண ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமானது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமானது, நியாய பிரமாண ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமானது. எப்படி பாவத்தை நீக்கினாரோ அதே போல் நியாய பிரமாணத்தின் சாபத்தை அவர் சிலுவையிலே சுமந்து முடிச்சிருக்கிறார். வசனத்தில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி, நியாய பிரமாணத்தின்படி மரத்துல சிலுவையில அடிக்கப்படுறாங்க. அது யாருன்னா சபிக்கப்பட்டவன் தான் அடிப்பாங்க. தண்டனையிலே பாவத்திலே மிகுந்த பாவம் பண்ணிருப்பான் பாருங்க, அவனதான் சிலுவையில அடிப்பாங்க. சபிக்கப்பட்டவன் மரத்துல தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து அவருக்காக இல்லை, நமக்காக நியாய பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி முடிச்சார். அவர் சிலுவையில் சுமந்து நமக்கு அந்த சாபத்திலிருந்து நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆசீர்வாதத்துக்காக அவர் பூமியில வாழ்ந்தார். நியாய பிரமாணத்தின் ஆசீர்வாதத்துக்காக நியாய பிரமாணத்தை ஜெயித்தார். நியாய பிரமாணத்தின் சாபத்துக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க, தேவனுடைய அன்பு. ஆசீர்வாதம் உங்களுக்கு வருவதற்காக நிறைவேற்றினாரு, சாபம் உங்களுக்குள்ள வரக்கூடாதுக்காக அந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப சாபத்தை பூரா அவர் ஏற்றுக்கொண்டார், ஆசீர்வாதத்தை பூரா யாருக்கு தந்தா? உங்களுக்கு தந்தார். இப்போ அந்த சாபம் எனக்கு சொந்தம்னு நீங்க சொன்னா நீங்க யார மறுதலிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறீங்க. இல்ல நான் அந்த சாபத்துக்கு சொந்தக்காரன் எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொன்னா இது கட்டளையில் உள்ளவர்களுக்கு அது கரெக்ட். நீ இப்ப ஆவியில மறுபடியும் பிறந்தவனுக்கு இது இல்ல, ஏன்னா உனக்கு அவர் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார், எல்லாத்துக்காகவும் செய்தார். ஆனா எத்தனை பேர் ஆவியில பிறந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த இடத்திலேயே நீங்க நான் இயேசு கிறிஸ்துவ மறுபடியும் பிறந்தேன் என்று நீங்க சொன்னாதான் இதெல்லாம் உங்களுக்கு படிக்கும். நான் பழைய மனுஷன் தான், நான் ஆதாமின் வம்சம் தான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி தான் தேவனிடத்துல போவேன் அப்படி நீங்க இருப்பீங்க, சட்டத்திட்டத்தின்படி தான் என் தேவன் என்னை நினைப்பார் அப்படி நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு நீங்க சட்டத்திட்டத்தின்படி தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஆனா நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நான் ஆவியில பிறந்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னாக்கி உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா வரும். அந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி, விசுவாச சந்ததி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை பத்தி தான் கேட்க போறோம். வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். அது யாருக்கு எப்போ வாக்குத்தத்தம்னால என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணுகிறான், சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வந்தா பாருங்க, அதை நினைச்சு இவனுக்கு ஒன்று செய்யலாம் நினைக்காம மனசுல நினைச்சுறாரு. அவன் நினைக்கிறான், எனக்கு குழந்தையிலே நினைக்கிறான், ஆறு உனக்கு ஏற்ற வழக்கு அவர் சந்ததி தரும். அந்த சந்ததி சாதாரணமா இருக்காது, கடற்கரை மண்டலத்திலேயே போறோம், ஒரு மணி என்ன முடியாது. அந்த சந்ததியில ராஜா அப்படி பெரிய பெரிய வானத்து நட்சத்திரத்தை போல அப்படி பயங்கரமாக சொல்லுகிறார். அப்படித்தானே? இதை சொல்லுகிறார். இதுதான் வாக்கு தத்துவம். இதுதான் இந்த வாக்கு தத்துவம் கட்டளைக்கும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த வாக்கு தத்துவம் என்னன்னா, அவர் இலவசமாய் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னாரு, இலவசமாய் தரார். ஆனா கட்டளைப்படி நியாயப்பிரமாணத்துக்காரங்களுக்கு என்னன்னா இலவசம் கிடையாது. இப்படி எல்லாம் நடந்தால் இந்த வாக்கு தத்துவம் உனக்கு வரும். இந்த ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தெளிவா இருப்பீங்க. வாக்கு தத்துவம் பொதுவாகவே எல்லாரும் நமக்கு இலவசம் தான். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களுக்கு கட்டளை, அவர் வாக்கு பண்ணல, அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போகிறோம். எதற்காக அதெல்லாம் கொடுத்தார் பார்த்துக்கலாம். இன்னைக்கு தோன்றது பார்க்கலாம். அதனால இந்த வாக்கு தத்தங்கள் இலவசமா
இலவசமானது. அதை இலவசமாக பெறும் பொழுதுதான் அது உண்மையாக இருக்கும். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நமக்கு இப்போ முதலமைச்சர் இருக்காங்க, உங்களுக்கு தாராங்க. இப்போ நீ நான் உனக்கு மாசத்துல உனக்கு ஒரு 10,000 ரூபாய் தாரேன், லேடிஸ்க்குலாம் 10,000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்றாங்களேன். அவர் என்ன செஞ்சார்? வாக்கு பண்ணிருக்கிறார். உங்களுக்கு 10,000 ரூபாய் தாரேன், எதுவுமே சொல்லல. இப்படி இப்படிலாம் நீங்க வேலை செஞ்சாதான் 10,000 தரும்னு சொல்லல. அவர் தாருன்னு சொல்லிட்டார். மாசம் 10,000 ரூபாய் உங்களுக்கு தாரேன்னு சொல்றாருன்னா வாக்கு பண்றாரு. என்ன செய்யறாரு? வாக்கு பண்றாரு. உங்களிடத்துல அவர் வாக்கு பண்ணுகிறார். உடனே வாக்கு தந்தபடி அவர் தருகிறார். உடனே நீங்க 10,000 ரூபாய்க்கு தாராளம், அப்ப நம்ம 30 நாளா கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்வோம். அப்படி வேலை செய்றீங்க, வேலை செஞ்சு 10,000 ரூபாய் வாங்குறீங்க. இது எப்படிப்பட்டது? இது நீங்க இலவசம் சொல்ல முடியுமா? ஆனா அவர் எப்படி தந்தாரு? இலவசமா தான் தந்தாரு. இப்ப நீங்க இதை செய்யறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் அந்த கட்டளைப்படி தான். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு இப்போ ஒரு பெரிய சத்தியம் இதுல இருக்கு. அவர் இலவசமா தந்தார். இப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, இல்ல நான் 30 நாள் வேலை செஞ்சு அந்த 10,000 ரூபாய் வாங்குவேன். அப்ப 30 நாள் வேலை செஞ்சு நீங்க 10,000 ரூபாய் வாங்கிட்டீங்க. நீங்க வாங்கிட்டீங்க. ஆனா தந்தது அவர் தந்தவர் உண்மையிலவே இலவசமா தந்தார். உடனே வேலை செய்யணும்னு சொல்லல, தந்துட்டார். இப்போ உங்களை பாக்குறாங்க, அடுத்தவங்க பாக்குறாங்க. அவளுக்கு பார்த்தா எனக்கு 10,000 தரலாம், நானும் 30 நாள் வேலை செய்யறேன் அப்படின்னு அவங்களும் வேலை செய்யறாங்க. இந்த சந்ததிகள் வருது. உங்க பிள்ளைகள் அவர் இலவசமா கொடுத்துட்டே இருக்காரு. அவங்களும் நானும் வேலை செஞ்சு வாங்குறேன், வேலை செஞ்சு வாங்குறேன்னு சொன்னா உங்க பிள்ளைகள்லாம் என்ன சொல்லும்? அவர் எங்களுக்கு இலவசமாக தந்தார், நான் இப்படிலாம் செஞ்சேன்னு அவர் தந்தார், நான் வேலை செஞ்சதால அவர் எனக்கு செஞ்சாரு, கூலி தந்தார். அப்போ இது இலவசமா கூலி அவர் தான். அவர் தந்தது உண்மையில அவர் இலவசமா தந்தார். நீங்க எப்படி மாத்துறீங்க? நான் வேலை செஞ்சதாலதான் அவர் எனக்கு தந்தார். இப்ப எங்க போகுது? அவர் தந்ததையே நீங்க என்ன செய்றீங்க? மறுதளிக்கிறீங்க. அவர் தந்தது இலவசம், ஆனா நீங்க என்ன செய்றீங்க? நீங்களா கிரியைகளை உண்டு பண்ணி இதனாலதான் எனக்கு தந்தார் அப்படின்னு சொன்னதுனால அடுத்தவன் எல்லாருமே என்ன செய்யறான்? நம்ம இப்படி செஞ்சாதான் அவர் தருவாரோ அப்படி எண்ணத்துல போகும் பொழுது இப்ப யாருடைய நாம் தூசிக்கப்படுறோம்? அவர் யார் இலவசமா கொடுத்தாரோ அவருடைய நாம் தூசிக்கப்படுமா இல்லையா? அல்லேலூயா. அப்படி ஆவியில பிறந்த நீங்க வாக்குத்தத்தம் உங்களுக்கு அவர் இலவசமாய் தந்தார். நீங்கள் எனக்கு அவர் இலவசமாய் தந்தார். எதனால இலவசமாய் தந்தார் உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டார். 1000 ரூபாய் தராங்க, தமிழ்நாட்டுல கொடுத்தார். இதே ஒரு கேரளத்துல இருக்கிற பொம்பளை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு அவர் தமிழ்நாட்டு ஆதரவு கிடையாது, எனக்கும் 1000 ரூபாய் வேணும் அப்படின்னா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. எதனால? வேற, அவங்க வேற. அதே போல ஆவியில பிறந்தவங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் இலவசம். இந்த மாம்சத்துக்குரியவர்கள் நம்பல, இவங்களுக்கு இலவசம் கிடையாது. இவங்க கட்டளையின்படி தான் பெற்றுக்கொள்ள முடியும். இவங்க சட்டத்திட்டத்தின்படி தான் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? வாக்குத்தத்தம் யாருக்கு இலவசம், யாருக்கு சட்டத்திட்டத்தின்படி. அதனாலதான் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களும் மாம்சத்துக்குரிய போதகர்களும் நாம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு தருவோர் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? வாக்குத்தத்தம் எல்லாருக்குமே இலவசம், ஆனால் ஆவியில பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இலவசம் தான். ஆவியில பிறந்தவர்கள் யாரு? அவர்கள் கிறிஸ்துவினால் மறுபடியும் பிறந்தவர்கள். இந்த பூமியிலே மறுபடியும் பிறந்தவர்களாகிய ஆவி மனிதர்களாகிய நீங்கள் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் இலவசமாய் கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு என் சொத்தை நான் இலவசமாக கொடுக்கிறேன். ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு அது கிடைக்குமே ஒழிய அவருடைய வேலைக்காரர்களுக்கு கேட்டாதான் கொடுப்பாரு. அல்லேலூயா. வேலைக்காரர்களுக்கு கேட்டாதான் கொடுப்பாரு ஒழிய சொத்து பிள்ளைகளுக்கு உரிமையாக கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் உரிமை உடையது. காரணம் நீங்கள் ஆவியில பிறந்தவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருக்கிறீங்க? தேவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அது எங்க உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்ல தோணும். அப்படிதானே? சரி, தேவனுடைய பிள்ளைங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும் உங்களை? தேவன் சொல்ற என் பிள்ளைன்னு சொல்றாரு, அப்ப உங்களை எப்படி சொல்ல முடியும்? உங்களை எப்படி சொல்றமோ அந்த உரிமை தான் அப்பா உள்ளது. இப்ப நான் இருக்குன்னா சிலப்ப பாருங்க, அவங்களே ஏசுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நான் பிள்ளைய சொல்லுவாங்க, நாய்க்கு பிறந்தா சொல்லுவாங்க. பாருங்க, அவங்க யாரை ஏசுறாங்க?
ஏற்றுக்கொள்ற தேவனை ஏற்றுக்கொள்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் என் பிள்ளைன்னு அவர் சொல்றார். இப்போ அவர் சொன்ன அவருடைய பிள்ளைன்னு சொன்ன ஆட்களை நான் இல்ல அவன் மனுஷன் தான் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப தேவன் யாராயிரும்? தேவன் யாராயிரும்? யோசிச்சு பாருங்க. தேவ பிள்ளைய மனுஷன் தான் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அவங்க அப்பா யாரு? அவங்க அப்பா யாரு தான் பார்ப்போம்? மனுஷன். இந்த இப்ப கொஞ்சம் யோசிச்சீங்களா? தேவன் சொன்னீங்க உங்களுக்கு நான் எங்க அப்பா அப்படிதானே. உங்களால ஒரு அதிகாரம் வரல, உங்க அப்பாவால வந்தது. ஹalleluya. உங்களால ஒண்ணுமே வரல, உங்க அப்பா. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்க அப்பா இப்படிப்பட்டவர் என்று அவருடைய வேலைக்காரர்களாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எலியேசர் சொல்றாங்க, எங்க எஜமானி இப்படிப்பட்டவர், அவருடைய பிள்ளை இப்படிப்பட்டவர் என்று அவருடைய எஜமானை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அவருடைய தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்றார். அதனாலதான் சொல்றாங்க, நாங்கள் அவருடைய வேலைக்காரர்களாக சொல்றோம், உங்கள் அப்பா இப்படிப்பட்டவர். ஹalleluya. ஆமென். உங்க அப்பாவுடைய அந்த சொத்து, உங்க அப்பாவுடைய வல்லமை, உங்க அப்பாவுடைய அதிகாரம், உங்க அப்பாவை நம்பினவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதை நான் உங்களுக்கு புரிதலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்க அப்பாவை நம்பினவங்க எப்படி இருந்தாங்க ஆபிரகாமை அடையாளமா காட்டலாம், ஈசாக்கு அடையாளமா காட்டலாம், யோசேப்பு அடையாளமா காட்டலாம். இவரெல்லாம் இப்படி இருந்தாங்க. அப்பாவை நம்பி வாழ்ந்தவங்க. நீங்க அப்படியே நம்பி வாழுங்க. அதான் விசுவாசம். ஹalleluya.